ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். நீ நம்மளை இதை பற்றி பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் வந்து அனிமே அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை எடுத்து வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தமிழ் அனிமே அப்டேட்ஸுமே வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்னென்ன அனிமேக்கெலாம் அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 1500 சப்ஸ்கிரைபர் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் 50 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து 1500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிரும். ஸோ இந்த வீடியோலேயே நம்ம சேனல் 1500 ரீச் ஆகணும் அப்படின்னு தான் என்னோட எய்மே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லோரும் பார்க்குறீங்க, 1K கிட்ட நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம சேனலில் ரீசெண்டாக. ஸோ ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது யூடியூப்காரனே சொல்லிட்டான். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்து எதாவது பண்ணி விடுங்கப்பா, சப்ஸ்கிரைப் தானே பண்ணி விட்டு போங்களேன், சப்ஸ்கிரைபர் லைக்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம், நம்மளுடைய மை ஹீரோ அகாடமியோட ஃபைனல் அனிமே சீசன் வந்து பார்த்திங்கன்னா October 4th ரிலீஸ் ஆக போகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷுவல் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கீ விஷுவல் போஸ்டர். ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வரும்போது எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ சீசன் 7 வேறு அதை தமிழ் டப்பில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஜாப்பனீஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோவை கண்டினியூ பண்ணிட்டு அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் ஆகிறத அப்படியே பாருங்கள் ஜாப்பனீஸில். ஸோ ஜாப்பனீஸில் பார்க்குறவங்கள சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ யூ ஆர் த நெக்ஸ்ட் மூவி வந்து மை ஹீரோ அகாடமி ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தீங்க, ஆனால் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை, என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அது July 5th ரிலீஸ் ஆகிருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில ரீசன்களால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து July 27th வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு ஷெடியூல் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மை ஹீரோ அகாடமியோட எபிசோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இதில் வந்து விடுறதில்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிலே பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைப் ஏற்றுறானுங்களாம். நம்ம சோனியா என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறானுங்களோ அதை வந்து அவனுங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்குறானுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஆர்பி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஆர்பி ஏற்றணும். அதாவது நம்ம ஒரு எபிசோடை விட்டு டிலே பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோடு எப்போ வரும் அவசரம்னு சொல்லி ஆவலோடு வந்து வரையில எல்லோரும் வந்து விழுந்து பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க வந்து மெயின்டைன் பண்ணுறானுங்களாமா. அதனால தான் மூவியை வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் புஷ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ எபிசோட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி முடிச்சுருவானுங்க. ஸோ இதுதான் ரீசன். அதான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிலே ஆகிறதுக்கான காரணம். கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மை ஹீரோ அகாடமியோட சீசன் 7 அப்புறம் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம முதல்ல முடிச்சிருவானுங்க இந்த மாதத்துக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் ஒன் பீஸ் அப்டேட் கொடுக்குறானுங்களான்னு பார்ப்போம். வந்தால் கண்டிப்பாக நான் முதல்ல நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட் டைம் ஐ ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் அப்படிங்கிற இந்த அனிமையோட சீசன் 3 வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூவியுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. டியர்ஸ் ஆஃப் அஷ்யூர் சி அப்படிங்கிற ஒரு மூவி தான். தட் டைம் ஐ ரீஇன்கார்னேட்டட் ஸ்லைம் டியர்ஸ் ஆஃப் அஷ்யூர் சி அப்படிங்கிற இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா February 27th 2026 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போயே சொல்லிட்டானுங்க. ஸோ இதோட ஸ்டூடியோ வந்து 8-bit அப்படிங்கிறதையுமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் போஸ்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீமரு வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி காமிச்சிருக்கானுங்க. ஆனால் பையன் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது அவனை வந்து ஒரு பொண்ணு உருவத்தில் தானே இருப்பான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷுவலாக தான் காமிச்சிருக்கானுங்க. ஸோ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் இந்த அனிமே வந்து சூப்பராக இருக்கணும். நீங்கள் தமிழ் டப்லாம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக நம்ம வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பெஷல் எபிசோட்ஸை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1, 2, 3 வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இப்போதைக்கு தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிரன்ச்ரோல்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம். கிரன்ச்ரோலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த சூப்பரான இசக்கை அனிமே. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம ரிவ்யூவில் சொல்லுங்கள். ஸோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே. ஸோ இது ஒரு மூவி வருது அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீமன் ஸ்லேயரோட அப்டேட் தான். டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய September 12th வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ ஆனால் ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா July 18th ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமு அப்புறம் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாய்லர் விட்டுருவானுங்க. ஸோ அனிமே வந்து மங்கால ஸ்பாய்லராக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் பார்க்குறத கொஞ்சம் தவிர்த்து பண்ணுறதே எனக்கு வந்து எவ்வளோ பெட்டர் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 45 days வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்தியாவிலே ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே அவன் தேட்டர் பிரிண்ட்டு அது இதுன்னு சொல்லி அடிச்சு நொறுக்கிடுவானுங்க. ஸோ அதனால் அந்த பக்கம் போகாமல் இந்தியாவில் வரும்போது கண்டிப்பான முறையில்
இதுலேயே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குமே இவ்வளோ ரீச் இருக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் மூவிலாம் வரையில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் டப்ஸுமே கொண்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 18th ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டிக்கெட்லாம் சோல்டு பண்ண, அதாவது டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஆனால் விற்க ஆரம்பித்த வித்தின் 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எல்லா டிக்கெட்டுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறியாக இருக்கானுங்க போல் ஜப்பான்லேயே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே மூவிக்கான வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக 33 அனிமே தியேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 12 கேரக்டர் ஆஃப் த டீமன் ஸ்லேயரோட கேரக்டர் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்க இமேஜ் எல்லாம் ஒவ்வொரு சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருந்துருக்கானுங்க. ஸோ அதோடைய இமேஜஸ்லாம் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகி வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீமன் ஸ்லேயர் மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைப் எடுத்து கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ இது ஜப்பானில் நடக்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் காச்சியா குட்டாவுடைய சீசன், அதாவது சீசன் 1 செகண்ட் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் சீசன் 3ங்கிற பாருங்கள் பைத்தியக்காரன் நான். ஸோ சீசன் 1 எபிசோட் 3 வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. எந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் ஏதோ எலெக்ஷன் நடக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடை ரிலீஸ் பண்ணாமல் ஜூலை 27th வந்து புஷ் பண்ணிட்டானுங்க. ஸோ ஆனால் இந்த அனிமேக்கு மட்டும் தான் ஏன் பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஏன் மற்ற அனிமையும் ஜப்பானில் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கும் வந்து அதெல்லாம் புஷ் பண்ணி வைக்காமல் இவங்களுக்கு மட்டும் தான் இது எலெக்ஷன் நடக்குதா, இந்த எபிசோட்ஸை மட்டும் தான் இவங்க ஒத்தி வைக்கணுமா அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய டவுட்டாகவே இருக்குது. மிச்சம் ஒன் பீஸ் எல்லாமே ஆஷிஷோவில் ரிலீஸ் ஆக தான் போகுது. இவனுங்க மட்டும் எதுக்கு இவங்க மட்டும் தேதி புஷ் பண்ணி 27th ஒரு எபிசோடை கொண்டு போய் புஷ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ எனிவே எபிசோட் 3 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்க்க போகிறது கிடையாது, இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் கொரில்லா காடோடைய அனிமியோடைய ஃபுல் சீசனும் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டோட்டல் 12 எபிசோடுமே இப்போ கிரன்ச்ரோலில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்க்காதங்க, செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு அனிமே தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபயர் ஃபோர்ஸோட சீசன் 3யுமே கோர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2026 வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணிட்டானுங்க. ஸோ அதுக்குமே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க, அதையுமே நான் காட்டுறேன். கோர் 1 எபிசோடுமே இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. கிரன்ச்ரோலில் அவைலபிளாக இருக்குது. ஃபயர் ஃபோர்ஸ்னால் சூப்பரான அனிமே, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பான முறையில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நின்டாமா ரென்டாரோ இன்விசிபிள் மாஸ்டர் ஆஃப் டொகுட்டாரோ நிஞ்சா அப்படிங்கிற இந்த அனிமையோடைய மூவி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 18th நம்மளுடைய இந்தியன் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்து இருந்திருப்போம் நிஞ்சா ஒரு அனிமேன்ட்டு. ஸோ நான் அவ்வளோவா எனக்கு இந்த அனிமே பார்த்ததில்லை. ஸோ இது சின்ன வயசில் தமிழ் டப்புமே வந்திருந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஜூலை 18th ரிலீஸ் ஆகுது. ஸோ வரவங்க இந்த அனிமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போய் கண்டிப்பான முறையில் தியேட்டரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அனிமே அப்டேட் பார்க்க போகிறோம்னா ஜுஜுட்சு கைசனோட 0 மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி சோனியாவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 0 மூவி வந்து பார்த்திங்கன்னா டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோனியாவில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான லீக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் இப்போ நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ கண்டிப்பான முறையில் வரும்போது கண்டிப்பான முறையில் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நருட்டோட மூவி வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா ஹிந்தியில். ஸோ அதுக்கான 2வது மூவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பான முறையில் ஆப்வியஸ்லி ஹிந்தி, ஜாப்பனீஸ், இங்கிலீஷாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த சக்ஸஸை பொறுத்து தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2வது மூவி வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிலேயே தமிழ் ரீஜனல் லாங்குவேஜுமே பிளான் பண்ணானுங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா பெட்டராகவே இருக்கும். ஏன்னா சின்சானுக்கே தமிழ் டப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறானுங்க. ஸோ நருட்டோ மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எபிசோட்ஸ்லாம் தமிழில் இருக்குது. ஸோ அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணால் என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. சரி எனிவே ஸோ இதுவுமே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த அனிமே அப்டேட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் கடந்து விடைபெறுவது நான் உங்கள் அணி குருஜி.